ஓகே. இப்ப படிப்பு யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொல்லியல் இடங்களும் ஆய்வாளர்களும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தொல்லியல் இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அதோட ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் யார் யார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஹரப்பா. ஹரப்பா பொறுத்தவரைக்கும் யார் வந்து ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா, தயாராம் சகானி அப்படிங்கிறவர் தான் ஆய்வு செஞ்சாங்க. எப்ப அப்படின்னா 1921ல ஆய்வு செஞ்சாங்க. இதுக்கப்புறம் ஆர்.இ.எம். வீலர் அவர்கள் 1940ல வந்து இத ஆய்வு செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஹரப்பா நாகரிகம், தயாராம் சகானி 1921ல, ஆர்.இ.எம். வீலர் வந்து 1940ல வந்து இத ஆய்வு செஞ்சிருப்பாங்க. 2வது மொஹஞ்சதாரோ. ஆர்.டி. பானர்ஜி அவர்கள வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. 1922ல வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து இதே வந்து நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பொறுத்துக்க மாரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து பொறுத்துக்க மாரி வந்துருந்துச்சு. அடுத்து லோத்தல். லோத்தல பொறுத்தவரைக்கும் எஸ்.ஆர். ராவ் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. 1957ல. 1957ல எஸ்.ஆர். ராவ் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. காளிபங்கன், அமலானந்த கேஷ், அமலானந்த கோஷ் அப்படிங்கிறவரும், பி.பி. லால், பி. பி.கே. தபர் அவர்களும் சரிங்களா? இவங்க எல்லாருமே ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அமலானந்த கேஸ் அப்படிங்கிறவரு 1953லயும், பி.பி. லால், பி.கே. தபார் அவர்கள் வந்து 1961லயும் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அடுத்து சங்குதாரோ. சங்குதாரோவ பொறுத்தவரைக்கும் என்.ஜி. மஜும்தார் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க 1931ல. அடுத்து ரங்பூர் அப்படிங்கிறத எம்.எஸ். வட்ஷா மற்றும் எஸ்.ஆர். ராவ் அவர்கள் 2 பேரும் ஆய்வு செஞ்சிருப்பாங்க. வட்ஷா எப்ப ஆய்வு செஞ்சாரு அப்படின்னா 1931லயும், எஸ்.ஆர். ராவ் அவர்கள் 1953 மற்றும் 54 பகுதிகள்ல வந்து ஆய்வு செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்து பனவாலி. பனவாலிய பொறுத்தவரைக்கும் ஆர்.எஸ். பிட்ச் அவர்கள் ஆய்வு செஞ்சிருப்பாங்க. 1973லேருந்து 1974 வரைக்கும் வந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆலம்கீர்பூர். ஆலம்கீர்பூரை பொறுத்தவரைக்கும் யார் ஆய்வு செஞ்சிருப்பா அப்படின்னா, ஒய்.டி. சர்மா அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க 1958ல. அடுத்து கோட்டிஜி. குர்ரோ மற்றும் பசல் அகமது இவங்க 2 பேரும் ஆய்வு செஞ்சிருப்பாங்க. குர்ரோ எப்ப அப்படின்னா 1835லயும், பசல் அகமது வந்து 1955லயும் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. 1835 மற்றும் 1955. இயர் ரொம்ப முக்கியம். இயர வச்சு கூட நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அம்ரி. அம்ரி வந்து குர்ரோ வந்து ஆய்வு செஞ்சிருப்பாரு. நல்லா கோட்டிஜியும் குர்ரோ தான் ஆய்வு செஞ்சிருப்பாரு. அம்ரியும் குர்ரோ தான் ஆய்வு செஞ்சிருக்காரு. 1835ல வந்து இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். அடுத்து பசல் அகமது அப்படிங்கிறவரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. 1955ல ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அடுத்து சார்லஸ் மேசன் அவர்கள் 1826லயே ஆய்வு செஞ்சிருப்பாரு அம்ரிய. அதே மாரி அலெக்சாண்டர் பான்ஸ் அவர்கள் வந்து 1831ல வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அம்ரிய மொத்தம் 4 பேர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஓகேயா? அடுத்து ரூபர் அப்படிங்கிறது ஒய்.டி. சர்மா அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாங்க. ரூபர் அப்படிங்கிறது வந்து ஒய்.டி. சர்மா அவர்கள் வந்து 1955ல இருந்து 1956 வரைக்கும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. சர்கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஜே.பி. ஜோஷி அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்க 1964ல. 1964ல இது ஆய்வுக்கு மேற்கொள்ளப்பட்டது. சுட்கோச்சன் எப்ப ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா, ஸ்டீல் ஜார்ஜ் டோல்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஸ்டீல் ஜார்ஜ் டோல்ஸ். தோலவிரா பொறுத்த வரைக்கும் ஜே.பி. ஜோஷி அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க 1990லேருந்து 1991 வரைக்கும். சரிங்களா? இந்த ஆய்வகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய பொறுத்துக்க கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வகங்கள். சரிங்களா? தொல்லியல் ஆய்விடங்கள். இப்ப நடைபெற்று இருக்கக்கூடிய ஆய்வுகளை பத்தி அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப நடைபெறக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது எஸ்ஐ, பிசி, டெட், டிஆர்பி இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கு. டிஎன்பிசி கேள்விகள் ஆய்வகங்கள் இல்லாத கேள்விகளே கிடையாது. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை படிச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.